ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் கிளாஸ் 3 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் பேக் பார்ட் பாட்டம் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெடி அளவில் ஒரு அன்கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாட்டமை மடித்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டமை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுக்கோங்க. இந்தமாரி சென்டரில் வந்து பிகினர்ஸ்க்கு அளவு மாறாமல் இருக்குது. இந்த மாதிரி அன்கட் பண்ணி அதை ரெண்டாக ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஈவனாக மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எனி டவுட்ஸ் எதனா உங்களுக்கு புரியல வீடியோவில் அப்படின்ட்டு உங்களுக்கு எதனா ஸ்டிச்சிங் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து 2 டாட் பிடிப்போம். அது எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஷோல்டர் எப்போவுமே ஈவனாக இருக்கணும். ஈவனாக மடிச்சுட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு தான் எடுக்கணும். நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹைட்டு பிடிச்சிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஸோ 3.5 4 5 அந்த மாதிரி வரும். நான் 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஸோ 4 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம ப்ளவுஸ் பேக் சைடில் வந்து 2 டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து பின்னாடி வந்து லூஸ் ஆகாமல் இருக்க தான் நம்ம 2 டாட் பிடிக்கிறோம். ஸோ இப்போ பிடிச்சாச்சு. ஸோ இதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு தையல் நீங்கள் போட்டு எடுத்துக்கினா உங்களுக்கு வந்து தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 2வது டாட்டும் பிடிச்சிடலாம். அதேமாதிரி தான் ஷோல்டர்லேருந்து ஈவனாக மடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சில் 4 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணி லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதேமாதிரி 2 ஸ்டிச்சிங் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி உள்பக்கம் பார்த்தா மாதிரி ரைட் சைடும் வெளிப்பக்கம் பார்த்தா மாதிரி ராங் சைடும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நெக்கு வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். இல்லைனா லெஃப்ட்டு ரைட்டுன்றது மாறி தச்சிடுவோம். இப்போ வந்து சென்டர் டாட் பிடிக்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படின்றதால ஷோல்டரில் வந்து ஈவனாக வச்சுட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு ஹைட்டு இதை மார்க் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அதேமாரி தான் இதுவும் தையல் ஸ்ட்ராங்காக இருக்க 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்பயும் திருப்பி இன்னொரு தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக் சைடு வந்து இன்னொரு டாட் பிடிப்போம். ஸோ நெக் சைடும் அதேமாதிரி தான் ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஈவனாக மடிச்சுட்டு 1/4 இன்ச்சில் வந்து 2.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2.5 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது 2 தையல் இதுலேயும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 டாட் பிடிச்சிருக்கோம். 3வது டாட் வந்து நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட தான் பிடிக்கணும். அப்படியே நீங்கள் 2 டாட் பிடிச்சதுக்கப்புறமா 3வது டாட் வந்து தானாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு ஈவனாக மடிச்சுக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஈவனாக இருக்கணும். எக்ஸஸாக கிளாத் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஈவனாக வச்சு 1/4 இன்ச்சில் வந்து நீங்கள் 3 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து இந்த சென்டர் டாட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 3 அந்த மாதிரி மாறும். ஸோ 3 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 3 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு இதுலேயும் ஒரு 2 தையல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரண்ட்டோட பார்ட்டில் வந்து நம்ம 3 டாட் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததும் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அந்த டாட் பிடிக்கிறதும் சேம் மெத்தட் தான். அந்த ஷோல்டரை ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கட்டுன்றதால கிராஸில் வந்து 3 இன்ச்சு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்ச சென்டர் டாட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தைச்சிட்டோம். அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஷார்ப்பாக வராமல் இருக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. இப்போ நம்ம தச்சு பார்த்ததுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் பார்ப்போம். நம்ம 2 சென்டர் டாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஷார்ப்பாக தெரியாமல் இருக்கும். இப்போ இதுலேயும் அதேமாரி தான் ஹூக் சைடும் 2.5 இன்ச்சு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி இதுலேயும் நீங்கள் ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பார்ட்டோட அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போது ஒரே மாதிரி அளவு மார்க் பண்ணி நம்ம இதுலேயும் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 டாட்டுமே பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ஈவனாக இருக்கணும். ஸோ எந்த இதுவும் மாறாமல் ஈவனாக இருக்கணும். ஸோ இப்போ பட்டி பீஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். பட்டி பீஸ் வந்து இதேமாரி தான் ராங்கு ரைட்டுன்றதை நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பேக்குன்றது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இது வந்து
ஒரு பார்ட்டோட பட்டி பீஸு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே ரைட்டு பார்த்தா மாதிரி, அவுட் சைடு வந்து ராங் சைடு பார்த்தா மாதிரியே இருக்கிறதால நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அடுத்த பட்டி பீஸையும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் அடுத்த பார்ட்லேயும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடை உள்ளே பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ 2 சைடுமே ரைட் சைடு பார்த்த மாதிரி உள்ள அந்த ஃப்ரண்ட் அன்கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்போவுமே வந்து பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த முக்கோணம் ஷேப்பில் லைட்டாக வெளியே வந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஏன்னா நம்ம துணி எக்ஸஸாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அதனால் ஒரு இந்த முக்கோணம் ஷேப்பில் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு தைச்சிக்கோங்க, 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா லைன் ட்ராப் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மாறாமல் இருக்கும். இப்போது பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ்லேயும் 2 தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சென்டர் டாட் கிட்டே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே தள்ளி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சென்டர் டாட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டர் டாட்டை உள்ளே தள்ளி மடிச்சுட்டு துணியை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 துணியை அட்டாச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தையலும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி பீஸை இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா துணியை நல்லா நீவி விட்டுக்கோங்க. அந்த சென்டர் மாறாமல் இருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைனு அங்கே ஒரு குண்டூசி குத்திக்கோங்க, பின் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு பதிப்பு தையல் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும், தூக்காமல் இருக்கும். ஸோ பட்டி பீஸ் வந்து நம்ம வேறு மெத்தட்லேயும் தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். சேம் முக்கோணம் ஷேப்பில் லைட்டாக வெளியே விட்டுக்கோங்க. வெளியே விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவனாக துணியை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். சென்டர் டாட் வரும்போது அங்கே நிறுத்திக்கோங்க, அந்த குண்டு ஊசியை வந்து உள்ளே குத்தி நிறுத்திக்கோங்க. ஸோ இப்போ இந்த மெத்தடில் சென்டர் டாட்டை மடிச்சுட்டு துணியை வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் வந்து கிளாஸ் 3 பார்ட் 2 வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்சும் நெக் ஃபினிஷிங்கும் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தையல் ஸ்ட்ராங்காக இருக்க இன்னொரு தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பதிப்பு தையலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் 2 பட்டி பீஸையை ஓப்பன் பண்ணிவிட்டு துணியை நல்லா ஈவனாக நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கினா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பட்டி பீஸுமே அழகாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் அட்டாச்சும் சேம் மெத்தட் தான். உள் பக்கமாக 2 சைடுமே ரைட் சைடு பார்த்த மாதிரியும் வெளிப்பக்கமாக அவுட் சைடு பார்த்த மாதிரியும் வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே வெளியேன்றது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஈவனாக வச்சுக்கலாம். ஷோல்டர் ஈவனாக வச்சதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கட் பண்ணல. நீங்கள் பிகினஸாக புதுசாக பழகிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிராஸ் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரைட்டு ராங்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டர்லேயும் நீங்கள் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து ஏன் லைன் ட்ரா பண்ணிவிட்டு போட சொல்கிறேன்னா, நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைன் போட்டுலாம் தைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு ஷோல்டரும் அட்டாச் பண்ணிவிடுவோம். அதேமாதிரி தான் சேம் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி, ஆனால் 2 ஷோல்டருமே 1/2 இன்ச்சுன்றது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 தையலும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 ஷோல்டருமே நம்ம பிடிச்சாச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் 3 பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.